ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணபிரியா நாராயண். நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 15 குழந்தைகளுக்கான நூல்களை கடந்த குழந்தைகள் தினத்துக்கு நம்ம ஹர் ஸ்டோரிஸ் வெளியிட்டாங்க. அதில் மறு வெளியீடாக வந்த ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆண் உடல் பதின்ம பயணம். பொதுவாகவே நம்ம சமுதாயம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததாக இருக்கிறதுனால நம்மளோட மொத்த கவனமும் பெண் குழந்தைகள் மேலேயே குவிஞ்சு கிடக்கு. நாம் திரும்ப திரும்ப அவங்கள கரெக்ட் பண்ணுறதுலையே கவனமாக இருக்கோமே தவிர, ஆண் குழந்தைகளுக்கு அவங்களோட உடலை பற்றின புரிதல் இருக்கா அப்படின்னு நம்ம எப்போவுமே யோசிக்கிறதில்ல. பொதுவாகவே நல்லதோ கெட்டதோ பசுமையாக மனதுக்குள்ளே பதிய வச்சுக்கிற அந்த இளம் பருவத்திலிருந்தே ஆண் குழந்தைகளுக்கு அவங்களோட உடல் பற்றின புரிதலும் பாலியல் சார் புரிதலும் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம முழு மூச்சோடு செய்யறதில்ல. இந்த புத்தகம் அதை வெளிப்படையாக பேசுது. 10 வயது ஆண் பிள்ளைகளுக்கு அவங்களோட உடல் பற்றின சிக்கல்களும் தாழ்வு மனப்பான்மையும், பொதுவாக பரு அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம், இல்லை அவங்களுக்கு மீசை முளைக்கிறது வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமான பாலியல் சார்ந்த புரிதல்களும் கூட நம்ம சொல்லலாம். எல்லாத்தையுமே குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அதுவும் ரொம்ப கரெக்டான விதத்தில் அவங்க மனசுக்குள்ளே அதை பாசிட்டிவாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும். அந்த விஷயத்தில் தோழர் சாலை செல்வம் இந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க. கண்டிப்பாக 10 வயது ஆண் பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் வாங்கி கொடுக்கணும். நம்ம பரிசளிக்கவும் இந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம். இந்த புத்தகத்தில் இருக்கிற படங்கள் கூட சொல்ல வந்திருக்கிற விஷயத்த ரொம்ப அழகாக நுட்பமாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. ஹர் ஸ்டோரிஸ் அரங்கில் இந்த புத்தகம் கிடைக்கும். இந்த வருடம் புத்தக காட்சிக்கு போகிறவங்க மறக்காமல் அவசியமாக இந்த புத்தகத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்க, பரிசளிக்கவும் உபயோகப்படுத்துங்க. நன்றி.